ஜெபிப்போம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவம் நிறைந்த மகிமையான இந்த 1ஆம் தேதி, இந்த 2021ஆம் வருஷம் நவம்பர் மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் பாதுகாத்து இன்றைக்கு இந்த புதிய மாதத்தை காணும்படி எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பாடல், உங்களுடைய வார்த்தைகள் தியானிக்க, திருவிருந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள, தேவனுக்கு சாட்சியாய் தேவனுடைய மகத்துவங்கள் எங்களோடு கூட கடந்து வருவதற்கும், இறுதி ஜெபத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்மை பெறுவதற்காக அழைத்த தேவன் அதற்கு நாம சரியில்லாதனால அதை வேற ஆளுக்கு பண்ணிட்டோம். சாமுவேலுக்கு இந்த விஷயங்கள் மிக அருமையா தெரியும். சவுல் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, இங்கே சாமுவேல் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படுகிறான். நம்ம வாழ்க்கையில மனுஷனை பார்த்து தயவு செய்து எடை போட்டு சத்தியத்தை விட்டுறாதீங்க. மனுஷன் இந்த மாதத்துக்கு உண்டான வாக்கு தத்தம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம், பக்கம் 360, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது பெறப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மாதம் ஒரு வாக்கு தத்தத்தின் வீதமாக வருடத்துக்கு 12 வாக்கு தத்தங்களை பெறுகிறோம். ஒரு 10 ஆண்டுகள் ஒரு விசுவாசியினுடைய வாழ்வை எடுத்து பார்ப்போமானால் 120 வாக்கு தத்தங்கள் அவர் 10 ஆண்டுகளை பெற்றுக் கொள்கிறார். இந்த 10 ஆண்டுகள் பெறப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்தங்களின் அடையாளங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்விலே அவைகள் எவ்வளவாய் கிரியை செய்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது அவைகளுடைய கிரியைகள் மிகவும் 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 குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இன்னைக்கு கொடுக்க போகிற உங்களுடைய வார்த்தைகள் என்ன என்று கேட்கிற பொழுது, தேவன் இதை ஒரு சாயலாக, ஒரு சூழ்நிலையின் சம்பந்தமாக இந்த வாக்குத்தத்த வசனம் தியானத்துக்கு என்று எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாகவும் அதே சமயத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்வை செழிப்பாய் மாற்றப்பட வேண்டுமானால் இந்த வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டது, இதன் மூலமாய் குறைகள் என்ன, குற்றங்கள் என்ன, இந்த வார்த்தைகள் எப்படி கிரியை செய்திருக்கலாம், அல்லது இந்த வார்த்தை எப்படி கிரியை செய்திருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஒரு சம்பவத்தின் அடிப்படையிலும், புதிய ஏற்பாட்டிலே இறையியல் சம்பந்தப்பட்ட வார்த்தை இதற்கு நிகராக என்ன, இதை குறித்ததான தெளிவுரைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை தருகிறார் என்கிற 3 இணைப்புகளை இதன் மூலமாக ஆண்டவர்
நெட் மூலமாக, பின்பு தியானத்தின் மூலமாக, பின்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சூழ்நிலைகளிலே இதை ஆராய்வதற்கு ஆண்டவர் நல்ல தருணங்களை கொடுத்தார். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வு, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வளர்கிற நம்முடைய வாழ்வு ஒரு முழுமை பெற்றிருக்கிற ஒரு கீழ்ப்படிதல் நம்மிடத்துல இருக்கிறதா? முழுமை பெற்றிருக்கிற கீழ்ப்படிதல், அல்லது இந்த கீழ்ப்படிதல் இது முழுமையான ஒரு செவி கொடுத்தலோடு கூட இருக்கிறதா? இந்த செவி கொடுத்தலுக்கு, இந்த இரண்டுக்கும் சேர்வது ஒரு அட்டென்ஷன். இந்த மூன்று குணாதிசயங்களையும் கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வுதான் அவன் முழுமையான ஒரு மகிமையை அடைய முடியும். அப்பதான் இந்த முழுமை பெற்றிருக்கிற ஒரு ஆத்மாவாக அவன் மாற முடியும். ஒருவேளை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவது போல கடைசி 35 மார்க் வாங்கினவனுக்கும் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போறதுக்கு பாஸ் மார்க் தான். 100க்கு 100 மார்க் வாங்கினாலும் அவனும் அந்த 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ்க்கு பாஸ் தான். ஆனால் 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ண ஒரு மாணவனுடைய ஒரு ஸ்தானத்தை காட்டிலும் 100க்கு 100 மார்க் வாங்கி ஒரு பாஸ் பண்ணுகிற ஒரு ஸ்தானம், அது மதிப்புக்கும் அந்த ஸ்கூலினுடைய ஒரு பெயர் பெற்று விளங்குவதற்கும் அந்த மாணவனுடைய அந்த ஸ்தானம் உயர்த்தப்பட்டதாக கருதப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நம்மளை தேவன் ஒரு ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே சோதனையற்ற நிலை, சோதனைக்கும் சோதனையற்ற நிலைக்கும் என்ன? ஒருவேளை முழுமையான கீழ்ப்படுதல், முழுமையான செவி கொடுத்தல், அவரை பார்க்கிற பார்வையில் ஒரு அட்டென்ஷனோட நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தால் அது முழுமையான ஆத்மா என்று எப்படி சொல்ல முடியும்? அருமையான தேவஜனமே, உன்னுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்வு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அட்டென்ஷனோட செவி கொடுத்து கீழ்ப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது? பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், தப்பித்தெல்லுகிற அனுபவமும், வெற்றி பெறுகிற மகத்துவத்தையும் ஒரு முழுமை பெற்றிருக்கிற ஆத்மா பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவன் தான் ஏதோ எனக்கு தெரியுங்க, வேற ஒண்ணும் தெரியாது. உன் வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனா அதை கடந்து போகிற தன்மைகள் மிகுந்த பிரச்சனையோடு கூட தான் கடந்து போகும். முழுமை பெற்றிருக்கிற ஆத்மாவும் வெற்றி பெறுகிறது, முழுமை பெறாத ஆத்மாவும் வெற்றி பெறுகிறது. ஆனா பார்டர் லைன்ல எப்படி 35 மார்க் வாங்கி பாஸ் பண்றவனுக்கும் 100 மார்க் வாங்கி பாஸ் பண்றவனுக்கு இருக்கிற வித்தியாசம். இன்னும் அதிகமாய் கிறிஸ்தவ வாழ்வை இன்னும் ஆராய்ந்து நாம் பார்க்க போக வேண்டுமானால், வேதம் ரொம்ப தெளிவாக உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற நேரத்தில் உன்னுடைய கீழ்ப்படுதலும் செவிகொடுதலும் அட்டென்ஷனும் அது சரியா இல்லாத போரத்தில் இங்க 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ண விட மாட்டாரு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகத்துவத்தை நம்ம தந்தெடுத்துவார். எத்தனை பேருக்கு விளங்குது? இது முழுமை அடையாத பட்சத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தினுடைய மகிமையை நம்ம இருந்து வெளியேற்றுவார். ஆள் இருப்போம் உயிரோட, ஆனா ஸ்டேட்டஸ் will be transformed. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதலாவது எபிரேய பதத்தின் மூலமாக
இவைகளை அறிந்து கொண்டு நாம் இந்த வேதத்தினுடைய ஆய்வை நாம் பார்ப்போமானால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கு இந்த வேத வசனம் நம்மை ஸ்திரப்படுத்தும். இட் வில் மேக் ஸ்டேபிள் கிறிஸ்டியன் லைஃப். So மிக முக்கியம், how to pass over, not like that, in what way to pass over. அதை எப்படி என்பதை காட்டிலும் வழிகள் என்ன என்று தெரிந்து கொள்வதுதான் ஒரு மகத்துவத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு செழிப்பை காண முடியும். பல செழிப்புகளுக்கு திருநாளும் அது பணம் தான், உழைச்சி சேர்த்தாலும் பணம் தான், ஒரு கிஃப்டா நமக்கு கொடுத்தாலும் அது பணம் தான். அல்லது நீங்க குழிய வெட்டியிருப்பீங்க, வாய்க்கால வெட்டியிருப்பீங்க, ஆனா அதுல என்ன வந்து சேருது? தண்ணீர் வந்து சேருது. மழையும் பார்க்க மாட்டீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க வாய்க்கால்கள் நிரம்பப்படும். அப்போ ஒரு அற்புதம் நடக்கப்பட வேண்டுமானாலும் இவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். இங்கே ஒபே, கீழ்ப்படிதல், எபிரேய பதத்துல ஷமா, ஷமாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சுமார் 25 அர்த்தங்களுக்கு மேல அதுல அர்த்தம் இருக்கு. பைபிள்ல நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் எல்லாம் டு ஹியர். டு ஹியர்ங்கிற ஒரு வார்த்தையை தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஹியர்ங்கிற நான் நினைச்சேன் அதான் முக்கியமானது நினைச்சேன். இப்படி ஷமானா டு ஹியர், அவ்வளவுதான். ஆனா ஷமா என்கிற பதம் கிட்டத்தட்ட வேதாகமத்துல 1165 முறைகள் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷமா என்கிற வார்த்தை வெறும் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமே. ஏன் 1165 முறைகள்? அது பலவிதமான அர்த்தத்திலே அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால், according to the situation, circumstances, சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றவாறு இந்த வார்த்தையாகப்பட்ட ஷமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகர் அறிந்திருப்பது டு ஹியர், கேட்பதற்கு. ஆனால் மிக முக்கியமான ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமாக இந்த ஷமா பழைய ஏற்பாட்டில் ஒபே, டு ஒபே, கீழ்ப்படித்தலுக்கு அதிகமாய் பேசப்பட்டிருக்கு. இது ஹீப்ருவே அதிகமா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இந்த 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 ஒபேங்கிற வார்த்தைகள் இருக்குன்னு தெரிய முடியும். அப்போ அருமையான தேவச்சனமே, லிசன், அதெல்லாம் பல அர்த்தங்கள் அது வருது. அடுத்தது இங்கே சத்தம், வாய்ஸ், இதற்கு கோலே என்று பெயர். இவைகள் 507 முறைகள் வேதாகம் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து கியோஷேவ் என்கிற ஒரு வார்த்தை, கூர்ந்து கவனிக்கக்கூடியது, அட்டென்ஷன் என்கிற முறைகளிலே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம், பட் அது டைம் ஆகும். எழுதுறவங்களுக்காக நான் இதை கொடுத்திருக்கேன். அருமையான தேவச்சனமே, வேத அடிப்படையிலே சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தானா, கீழ்ப்படியவில்லையா? இந்த ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கு நமக்கு வாக்கு தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முற்றிலுமாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து, அந்த தேவ மனுஷனை ஆராய்ந்து ஆண்டவர் நமக்கு ஒரு கேரக்டர் ஸ்டடி, ஒரு ஆட்டிடியூட் ஸ்டடி. கேரக்டர் என்றால் குணாதிசயம், ஆட்டிடியூட் என்றால் நடத்தை. ஒரு குணாதிசயத்தினாலும் நடத்தைகளினாலும் இங்கே நாம் ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதையும், கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அவைகள் மறுபடியும் எடுக்கப்படுவதையும் நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவஜனமே, இங்கே 14 பாயிண்ட்கள் கொண்டிருக்கிற அந்த சவுல் ராஜாவை குறித்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம்.
பாயிண்ட் நம்பர் 1, முதலாவது தேவனுடைய அந்த சித்தத்தின்படி நடக்கக்கூடிய காரியங்களை ஆராய்கிற பொழுது அதனுடைய முதல் பாயிண்ட் நாம் பார்க்க போறோம். சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன? நம்மளாம் கூட இந்த வாக்குத்தத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கிறோம்? இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தம் என்ன? இங்க உட்கார்றதுக்கு முன்பாக நேற்று நம்ம பேசியிருப்போம். நாளை காலையில வாக்குத்தத்த வார்த்தை, ஒரு ஆயத்தம். அதே போலதான் சவுல தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நீ ஒரு ராஜாஸ்தானத்தில் இருக்க, இப்போ ஒரு பெரிய போராட்டம் வரப்போகுது. இந்த போராட்டத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கொண்டு தேவனாகிய கர்த்தர் சவுலுக்கு வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இங்கே சவுல் சாமுவேலுக்கு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன உரைக்கப்பட்டது? அனைவரையும் கொன்று போடும்படி. இதுதான் வார்த்தை. அனைவரையும் கொன்று போடும்படி. அதுல யாரு, என்ன, எவரு, இவைகள் எல்லாம் ஒரு அட்டென்ஷன், ஒரு கூர்ந்து கவனிப்பதன் மூலம்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறப்படும். இங்க வந்த நான் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தேன், நீங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க யாருக்கோ போய் கற்றுக் கொடுக்குறீங்க, நீங்க ஏதோ ஒன்று தான் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ளோ வேற, நான் சொன்ன ஃப்ளோ வேற, நீங்க கற்றுக்கொண்ட ஃப்ளோ வேற, நீங்க சொல்லிக் கொடுக்கிற ஃப்ளோவும் வேறையா மாறிடும். இப்போ ஏன் தீர்க்கதரிசி மூலமாய் செய்தார்? தீர்க்கதரிசியை கொண்டுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சவுலை என்ன செய்தாரு? அபிஷேகம் பண்றார் ராஜாவா. சோ சவுல் அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும், என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா என் கூட பேசுவார். நீங்க கூட வந்திருக்கிறீங்க. இதே பைபிள் நீங்க வாசிக்காத ஆள் கிடையாது. இந்த பைபிளை பத்தி உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க படித்து அதுல முன்னேற்றங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. இப்ப ஏன் இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்க வரீங்க? 1ஆம் தேதி ஆனா பாஸ்டர் வாக்குத்தத்தம், ஞாயிற்றுக்கிழமை சபை செய்தி உண்டு, 2வது சனிக்கிழமை என்றால் அக்கினி அபிஷேகத்துக்கு உண்டான செய்தி உண்டு. இது உங்களுக்குள்ள என்னவா பதிஞ்சிருக்கு? விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் என்கிற ஒரு பதிவு, as a record, நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அதே போலதான் இங்கே சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆகிறது? வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்முடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தரை என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். வசனம் புரியுதுங்களா? சவுலுக்கு என்ன சொல்றாரு? எப்பா உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரு? நான் தான். என்ன அபிஷேகம் பண்ண சொன்னது கர்த்தர் தான். இப்ப அதனால கர்த்தருடைய வார்த்தை என் மூலியமா அருமையான தேவச்சனமே, நீங்க விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையை கேளு என்று நம்மளோடு கூட பேசுவது போல இங்கே கேள் என்கிற ஒரு அட்டென்ஷன், இது மூன்றும் சேர்ந்ததுதான் இனிய செய்தி. கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல், அட்டென்ஷன், ஒபே. அந்த செவி கொடுத்தல் தான் அந்த வாய்ஸை கேட்கிற ஒரு சத்தம். இங்கே டு லிசன், அந்த அட்டென்ஷனோட, உன்னுடைய சிந்தனையை சிதற விடாத, உன்னுடைய சகலம் ஒரு போக்கஸோடு கூட இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். அருமையான தேவச்சனமே,
தேவனாகிய கர்த்தர் சட்ட திட்டமாக பேசுகிற ஒரு அனுபவம். பல ஆண்டு காலங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட பார்வோன் தேசத்துல 10 வாதைகளை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு செய்த பல அற்புதங்கள் மத்தியிலும் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வருவதிலே காண்பிக்கப்பட்ட அதிசயங்களிலும் ஒரு காரியம், அங்கே அமலேக்கிய இஸ்ரேல் ஜனங்களை மடங்கடித்தார்கள். என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம். இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பு இப்ப என்ன செய்யறார்னா, யாத்திராகமும் 17-16 வாசிக்க கேட்போம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இங்கே வாக்குத்தத்தமாக யாத்திரா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி இங்கே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் இன்றைக்கு சவுல் ராஜா மூலமாக ஏற்படுத்துவதற்கு தேவன் அங்க வாக்குரைத்ததை இந்த இடத்துல நிறைவேற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்களை கொண்டு தேவன் பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய attentive, hearing the voice, obeying the word of the Lord, இவைகள் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று கர்த்தர் பலமுறை நம்மளை டெஸ்ட் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்காம இருந்திருப்பாரா? கண்டிப்பா பண்ணியிருப்பாரு. ஆனா எத்தனை கேட்கப்பட்டது தெரியாது, எத்தனை அட்டென்டிவாக நம்ம இருந்தோம்னு நமக்கு தெரியாது, எத்தனை கீழ்ப்படிதல் ஒபே என்கிற ஸ்தானத்தோடு நாம் செயல்பட்டோம் என்பது நமக்கு தெரியாது. பெற வேண்டியதை பெறாமல் அவர் எதை நமக்கு அட்டென்டிவா அதை கேட்க சொன்னாரோ அதை நாம் செய்யாம போனதுனால we have missed many opportunities. நாம் பல சந்தர்ப்பங்களை நாம் விட்டு தவித்திருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இங்கே தேவன் சொன்ன வார்த்தை இந்த 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அதான் நீங்க கவனிக்கணும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், not even a single thing. நம்ம வேதத்துல பாப்போம், கொஞ்சம் பெரிய செய்தி, நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கங்க. லைஃப் ஷைன் ஆகிற ஒரு அமைப்பு பார்க்கணும், வெரி ஷைனிங் எஃபெக்ட். ஏன்னா இன்சிடென்ட், தியாலஜி, த வேர்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ், இது மூணையும் நம்ம ஒண்ணா பார்க்கிறோம். கிறிஸ்துவே பேசின அனுபவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, இன்னொரு சொல்றார், அவன் மேல் இரக்கம் வைக்காமல். அவர் சொல்லுகிறார், புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். இதுதான் அவர் கீழ்ப்படிதலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இவைகளுக்கு நீ செவி கொடுத்திருக்கப்பட வேண்டும். 100க்கு 100 அட்டென்ஷனோட என்ன என்பதை உன் சிந்தனையில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார். 2வது பாயிண்ட், அமலேக்கியர் மற்றும் யூதா ஜனங்களின் தொகையை ஒரு சின்ன விவரத்துக்கு இங்க கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம் 4வது வசனத்தை. அப்போது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெராயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். இங்கே ஒரு கால்குலேஷன் ஆஃப் த பீப்புள். அவங்க எவ்வளவு இருக்கிறாங்க? 2,00,000 காலாட்கள். யூத ஜனங்கள் எத்தனை பேரு? 10,000 பேர். ஜெயிக்க முடியுமா?
10,000 பேர் எங்க, 2 லட்சம் பேர் எங்க? 2 லட்சம் காலம் ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா வாக்கு தத்தத்தை என்ன சொல்றாரு? ஒரு வாக்கு தத்தத்துல ஒரு கமாண்ட் கொடுத்துதான் சொல்றாரு வாக்கு தத்தத்தை. ஏன் மூலியமா சவுளை கொண்டு ஏன் திட்டத்தை அபிஷேகம் பண்ணிருக்கார் ராஜாவை. ஏன் மூலியமா இப்போ அதே சவுல் ராஜாவுக்கு சாமுவேலை கொண்டு பேசுகிற தெய்வம். அபிஷேகம் பண்ணப்பட்டது கர்த்தர் என்று விசுவாசித்திருந்தால் சவுல் அவனுக்கு வாக்குரைத்ததை சவுல் செய்திருக்க வேண்டும். அப்படிதானே? நம்ம இன்னும் இந்த வேதத்தை வாசிக்கிறோம், நமக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம், என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பார்க்க போறோம். இப்போ சவுலுக்கு ஒரு அட்டென்ஷனை காமிக்கிறாரு. தம்பி, 10,000 பேர் இந்த சைடு, 2 லட்சம் பேர் அந்த சைடு. இன்னும் என்னென்ன கூட்டம் அங்க இருக்கோ உனக்கு தெரியாது. ஆனால் நான் உனக்கு ஒரு கமாண்ட் கொடுத்திருப்பேன். ஆனால் அந்த கமாண்டை நிறைவேற்றுகிற யாரா இருப்பாரு? கர்த்தரா தான் இருப்பார். நம்ம வேலை என்ன? அவர் சொன்னதை செய்யணும், கீழ்ப்படியணும், செவி கொடுத்திருக்க வேண்டும், கூர்ந்து அட்டென்ஷனோட கவனித்திருக்க வேண்டும். இங்கே சவுலுக்கு கேட்குதுதான், இதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்குதுதான். சவுலுடைய ஒரு மாற்றம் எங்க வந்தது? அதை போக போக பார்க்க போகிறோம். நம்ம வாழ்விலும் கூட பல காரியங்கள் மாற்றம் ஆரம்பம் இருப்பது போல முடிவு அப்படி இல்லை. ஆரம்பத்துக்கும் முடிவிலும் நடுவுல ஒரு சில தடுமாற்றம். சிந்தனை ஒண்ணு சொல்லுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு சொல்லுது. போகிற போது வழிபோக்கர்கள் 2 பேர் என்று சொல்றான். வருகிற போன்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனோம்னா அவன் நமக்கு ஒரு 2 அட்வைஸை கொடுக்குறான். கடைசிக்கு திட்டம், தேவ திட்டம் அவுட் ஆகுது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுக்கிறதுக்காக தான் உன்னை எண்ணிய ராஜாவாக இந்த பூமியிலே, ஆசாரியர்களாக இந்த பூமியிலே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய சுவிசேஷர்களாக நம்மளை இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் தேவ திட்டத்தை, அவனை கொன்று கொடுத்த சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்காக ஒரு சவுல ஜனங்கள் கேட்ட போதிலும் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். இப்ப பாருங்க, ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருந்த ராஜாவா இருந்தா ஆண்டவர் சொன்னதை கேட்டிருக்கணும். இவனை யார் தேர்ந்தெடுத்தா? ஜனங்கள். இன்னைக்கு நம்முடைய தேர்ந்தெடுப்பு, நீங்க கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் மனிதர்களுக்காக செய்கிறதாக இருக்கிறதா? இதெல்லாம் ஏன் முன்னாடி உங்களுக்கு கேள்வி கொடுக்குறேன்னா, சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா புரியும். வாசிக்க கேட்போம். 3வது பாயிண்ட், சவுல் செய்தது என்ன? வாசிக்க கேட்போம். அதே அதிகாரம் 8வது 9வது வசனத்தை. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அடித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் சொன்னது என்ன? 3வது வசனத்துல எல்லாவற்றையும் அழித்து போடு. இப்போ ஆகாக் என்கிற அந்த ராஜாவை கையில பிடிச்சிட்டான். முதல் தரமான ஆடு மாடுகளையும் கொன்று போடல,
இரண்டாவது தரமானவைகளையும் கொண்டு போடல. உதவாதது அதே விட்டா செத்து போயிரும் போல. அதுக்கு ஒன்றும் பெரிய போர் தேவையில்லை. உதவாதது என்ன பண்ணானா கொண்டு போட்டான். அருமையான தேவ ஜனமே, கர்த்தரால் வாக்குரைக்கப்பட்டதை, கர்த்தரால் அதிகாரமாய் பிரகடனப்படுத்தப்பட்டதை சவுல் செய்தாரா? இங்கே வேத ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், அரைகுறை கீழ்ப்படிதலும் அரைகுறையான செவி கொடுத்தலுமான சூழ்நிலைகள் மத்தியிலே இங்கே சவுல் ராஜா ஒரு இக்னோரன்ஸ் ஸ்பிரிட்டினாலே பிடிக்கப்பட்டிருந்தான். ஒரு அறியாமையின் கட்டுகளினாலே இங்கே சவுல் பிழைக்கப்பட்டிருந்தபடியினால் தேவனுடைய வார்த்தையில் கேட்டது என்னவோ உண்மைதான், பட் இட் வாஸ் நாட் an attentions. அதுக்குள்ள இந்த அட்டென்டிவ் நேச்சர் இல்லை. வார்த்தைக்கு என்னவோ செவி கொடுத்தல் உண்மைதான், பட் கீழ்ப்படிதல் இல்லாத செவி கொடுத்தலுடைய தன்மை. அருமையான தேவச்சனமே, the word of the God when it is proclaimed unto us, நமக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை பிரகடனப்படுத்துமானால் யார் ஒருவன் சரியாய் கேட்கிறானோ, கேட்கப்படுகிறவனுக்கு சேம் ப்ராசஸ் ஆஃப் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்படுமா? அல்லேலூயா சொல்லாமா? Where there is no attention, where there is no kole, where there is no shama, the power of the Lord will never be given unto them. யார் சரியாய் கேட்கலையோ, யார் கீழ்ப்படிதல் இல்லையோ, யாருக்குள்ள அந்த அட்டென்ஷன், அந்த வார்த்தை கேட்கிற அனுபவம் அவனுக்குள்ள இல்லையோ, தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள ஏறாது. ஏன் கிறிஸ்தவம் பவரா இல்லை? ஏன் கிறிஸ்தவனால ஜெயம் பெற முடியவில்லை? ஏன் பலர் இந்த உலகத்தின் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மடங்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறான்? இதை ஆராய்ந்து உங்களோட பேசணும்னா ஃபயரா இருக்கும். இதெல்லாம் ஆராய்ந்தா வேர்ட் பிக்சர் கெமாட்ரியா எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு நான் சொன்னா பயங்கரமா இருக்கும். பட் நேரம் பார்த்தா இதுக்கெல்லாம் 6 to 7 hours தேவை. 6 to 7 மணி நேரம் தேவை. உங்களுக்கு 25 அர்த்தங்களுக்கு மேல இருக்கு. இதுல ஒரு 20 அர்த்தத்துக்கு மேல இருக்கு. இதுல ஒரு 15 அர்த்தத்துக்கு மேல இருக்கு. 1165 டைம்ஸ் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வசனங்கள்ல அந்த கீழ்ப்படிதலை குறித்து பல அர்த்தங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2000 வசனங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நடக்குமா? இன்னைக்கு 2000 வசனத்தை நம்ம எடுத்து ஆராய முடியுமா பாஸ்டர்? வாக்குத்தத்த ஆராதனை இல்லையோ, இல்ல ஒரு மாசம் முழுவதும் எடுத்தாலுமே ஷமாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது நீங்களா உங்களுக்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாதான். இவைய சரியா கேட்கிறதா பவரே நமக்கு கொடுக்காத தேவனு எதை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும்? ஆனா ஒன்னே ஒண்ணு, கீழ்ப்படிதலோட அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நம்மளே அறியாத பவர் அவர் நமக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே அல்லேலூயா. இங்கே 4வது பாயிண்ட்க்கு வர போறோம். இங்கே சவுல் ராஜா கர்த்தரால் சாமுவேலை கொண்டு உரைத்தது செய்யாததுனால என்ன நடந்ததுங்க? கர்த்தருடைய மனஸ்தாபம் சவுல் மேல் இறங்க ஆரம்பித்தது. அவன் ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவிலே பிணைக்கப்பட்டிருப்பதை இங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வேத வசனங்கள் மூலமாக வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் அதே 15ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. நான் சவுலை ராஜாவாக மாற்றினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இவன் தான் அபிஷேகம் பண்றான் சவுலை. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டுட்டார்னா இங்க நடக்க போகிற காரியம் வேறன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தர் யார் மேல மனஸ்தாபப்பட்டாரு? சவுல் மேல. இதை யார் அறிவிக்க சொன்னாரு? சாமுவேல். இப்ப சாமுவேலுக்கு தெரியும். லோக்கல் பாஷையில சொல்ல போன மவன் அவன் காலி நாயகி. சவுல் இங்கே சாமுவேல் மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே சாமுவேலுக்கு விஷயம் தெரியுது. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டுட்டார். அவ்வளவுதான். இப்போ சவுலுடைய லைஃப் காலி. உள்ளத்தின் ஆழத்துல ரொம்ப வருத்தமான சம்பவம் அவனுக்கு. தீர்க்கதரிசி அங்கே வார்த்தை சொல்லுகிறது, ஐயோ இப்ப சாமுவேல் மனம் வந்து இரா முழுவதும் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே ஏதாவது வழி இருக்கா அவரை தப்பிப்பதற்கு? வழி இருக்குமா? நோ. 5வது பாயிண்ட், சவுல் ராஜா தான் செய்தது சரியென்று நினைத்து சொன்ன வார்த்தை. வாசிக்க கேட்போம். வசனம் 13, 14, 15. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நீங்க சவுலுக்கு எதனா தெரியுதா? தான் செய்தது சரியில்லைன்னு செய்து தெரியுதா? ஏன் தெரியல சொல்லுங்க. இதுதான் மேட்ரு. இந்த மூன்று அவங்கிட்ட இல்ல. அதனால அவன் என்ன நினைக்கிறான்? அவன் செய்தது அங்க உள்ள வராரு. சவுலை பார்க்க யார் வராரு? சாமுவேல். அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி வராரு. இவன் இங்கிருந்து உற்சாகமா சொல்றான், ஐயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி என்னவோ நிச்சயம் தான். இங்கே வேதம் சொல்லுது, அவரை பார்த்து சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். அங்கிருந்து சாமுவேல் எப்படி வந்திருப்பாரு? கதவு திறக்கிற போது சாமுவேலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான். அவர் உள்ள வரும்போது, தம்பி வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம், என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம், எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும், எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். என்ன என்றார். வாசிப்போம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். தேவ ஜனம், இது தேவனுடைய திட்டத்தில் இருக்கா? இல்லை. டோட்டலா ஒரு வார்த்தை என்ன சொல்றான்? என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீர்க்கதரிசியாகிய உம்முடைய இடத்திலிருந்து எனக்கு வந்தது. என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்ததுன்னா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் சரியா செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவன்
இப்போ சவுல் கிட்ட பெர்ஃபெக்டா பேசுறாரு தீர்க்கதரிசி. இப்பா எனக்கு கேட்கிற இந்த ஆடு மாடுகளின் சத்தம், ஒட்டகங்களின் சத்தம், இது நம்முடைய தேசத்தின் சத்தம் உள்ள அந்த ஆடுகளும் இல்லை, அந்த மாடுகளும் இல்லை, அந்த ஒட்டகங்களும் இல்லையே. இது பிசாசின் கிரியைகளினால் பிணைக்கப்பட்டிருக்கிற சத்தத்தை இடுகிற மிருகங்களாய் தெரிகிறது என்பதை யார் உணர்ந்தா? சாமுவேல் உணர்ந்தார். ஆனால் இங்கே சவுல் சொல்லுகிற வார்த்தை நலமானதை கர்த்தருக்கே பலியிடுவதற்காக எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்றான். ஆண்டவருக்கு நல்லதை கொடுப்பீங்களா, தீட்டுள்ளதை கொடுப்பீங்களா, பிசாசு பிடிச்சிருந்ததை கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பலி செலுத்துவதற்கு நம்மை எப்படி ஒப்படைப்போம்? நம்மளே பரிசுத்தப்படுத்தி தான் ஒப்படைக்கிறோம். நைட்டு தவறு பண்ணியிருப்போம், காலையில மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே இந்த திருவிழா என்ன பங்கு கொள்ள செய்ய நம்ம திருவிழா சொல்றோம். இங்கே ஆண்டவர் கொடுத்த அந்த ஒபேயிங் கெபாசிட்டிக்கு பதிலாக இங்கே சவுல் சொல்றாரு, நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க எவ்வளவு டெக்னிக்கலா செய்தோம் பாருங்கப்பா. அவர் ராஜாவையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம், மிருக ஜீவன்களின் நலமானதை எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? திட்டத்தை வேற சொல்றான், அதை கர்த்தருக்கே வழி கொடுக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? 3வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். இப்பொழுதும் நீ போய், இப்பொழுதும் நீ போய் யாருக்கிட்ட சொல்றாரு? சவுல் கிட்ட சொல்றாரு. இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார். கொன்று போட கடவாய் என்றார். ஆனால் இங்கே நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனம் 15 சொல்கிறது, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார். கொன்று போடல, உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பலியிடுவதற்கு கர்த்தருக்கு தப்ப வைத்தார்கள். கர்த்தருக்கு கொடுப்பதற்காக இவைகளெல்லாம் தப்ப வச்சு வேணும் பாதுகாப்பா கொண்டாந்து வச்சிருக்கிறார். ஒருவேளை அவன் சரியா செவி கொடுக்கலையா? அவனுடைய அட்டென்ஷன் கர்த்தருடைய வார்த்தை மேல் இல்லையா? இல்ல இது ரெண்டும் இல்லாதனால சரியான கீழ்ப்படுதல் இல்லையா? ரைட். நம்ம பார்க்க போறோம் 6வது பாயிண்ட், சாமுவேல் மூலம் கர்த்தரின் வார்த்தை என்ன? ஆண்டவர் சகலத்தையும் அபிஷேகம் செய்த சாமுவேலுக்கு சகலத்தையும் சொல்லி அபிஷேகம் ஆண்டவர். இன்னைக்கு அவன் துக்கித்து கேட்டான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மனசாப்பட்டுட்டீங்களே, என்ன நடக்குமோப்பான்னு துக்கத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட விசாரிச்சதுல ஆண்டவர் ஒரு பெரிய ஹிஸ்டரி, இப்படிதான் நீ செய்யணும், மெமரேண்டம் இப்படிதான் நீ செய்யணும்னு எழுதி கொடுத்துட்டார். இப்ப சாமுவேல் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லிதான் ஆகணும். அதான் அபிஷேகம் பண்ணுகிற தேவனுடைய வல்லமை. அவன் செய்யணும், செய்தா அவனுக்கு பதவி உண்டு. அவன் அதை செய்யாம போனா தேவன் அவனை தள்ளிட்டு வேற ஆள் அந்த பொசிஷன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்மை பெறுவதற்காக அழைத்த தேவன் அதற்கு நாம சரியில்லாதனால அதை வேற ஆளுக்கு பண்ணிட்டு. சாமுவேலுக்கு இந்த விஷயங்கள் மிக அருமையா தெரியும். சவுல் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, இங்கே சாமுவேல் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில மனுஷனை பார்த்து தயவு செய்து எடை போட்டு சத்தியத்தை விட்டுறாதீங்க.
மனுஷனுக்காக முகஸ்துதிகளை பேசி நீ பெற்றிருக்கிற அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. மனுஷனை உயர்த்தி பேசினா என் வாழ்க்கை இப்படி இந்த இடத்துல மாறும் என்று சொல்லி நீங்க பேசுறாதீங்க. இட் வில் பி அகைன்ஸ்ட் காட். பொய்யான வார்த்தைகளை ஆள் இல்லாத போது பேசுகிற அனுபவமும், முகஸ்துதியாக செய்யாத ஒரு வெற்றியை செய்ததாக முகஸ்துதி சொல்லுகிற வார்த்தையும் தேவனுக்கு முன்பாக அது மனஸ்தாபப்படுகிற காரியமாக இருக்கும். இட் இஸ் நாட் அட்டென்டிவ். அது தேவனுடைய வார்த்தை சரியாய் கேட்காத விசுவாசிக்கு சமம். இங்கே இவன் சொல்றான், 3வது வசனம் சகலத்தையும் கொன்றுவான். இங்கே நாம் பார்த்த அந்த 15வது வசனத்துல என்ன நடக்குது? அவங்க தப்ப வச்சு கொண்டு வந்திருக்கிறான். 2 எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இங்கே கொன்று வாங்குறாரு, இவன் சொல்ற நான் தப்ப வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் கொன்று போட சொன்னாரு? நீ பலியிட்ட கூடாது எதையும், உயிரோட எடுத்து வந்தா. ஆனா இவன் சொல்ற பலிக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு கான்ட்ரவர்சி, எவ்வளவு கான்ட்ரடிக்டர். புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதா? அருமையான தேவச்சனமே, the focus of the voice is very important. தேவனுடைய வார்த்தை அது எப்படியாக அது ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கும், அது எப்படியாக செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பது மிக 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 முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். சாமுவேல் ஒரே போடு போட்டான். இப்ப யார மாதிரி பேசுறான்? இப்ப சாமுவேல் முதலாவது அவன் துக்கித்தான். ஆண்டவர் சமூகத்துல இரா முழுவதும் ஆண்டவரே ப்ளீஸ் அவனை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் பாருங்களேன் துக்கித்து கேட்டிருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஏய், நான் சொல்றத இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாரும் என்று சொன்னாலும் சாமுவேல் அந்த முகஸ்துதியை எடுத்துக்கொண்டானா? ஆனா நீங்களும் நானும் பின்னாடி ஒருத்தரை கேட்டதா பேசிட்டு அதே முன்னாடி வந்தத உங்களதான் உள்ளத்துல ஆழத்துல நினைச்சிட்டு இருக்கிறேன். அருமையான தேவச்சனமே, சாமுவேலை போல நாம் இருப்பதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப சாமுவேல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். he was attentive. இப்ப கீழ்ப்படிகிறான். விளங்குதுங்களா? சவுல் ராஜாவுக்கும் சாமுவேலுக்குள்ள வித்தியாசத்தை ராஜா நினைச்சா தீர்க்கதரிசிய 100 ஏக்கரா கொடுத்து பெரிய ஆளா இருந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். சவுல் ராஜா 100 ஏக்கரா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் தேவனுடைய வார்த்தை தவிர எதையும் பேச மாட்டேன். இப்ப என்ன சொல்றாரு வாசிப்போம். கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். இப்போ சாமுவேல் கேட்கிறாரு, அந்த கொள்ளையின் மேல் பறந்துன்னு போட்டிருக்கு, அது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு வேண்டாத பொழுது ஓம் பார்வைக்கு அது எப்படி இருக்கு? பிரமாதமா தெரியும். அது இச்சிக்கத்தக்கதாக இருக்கு. அது தன் மைண்டுக்கு பிரமாதமா தெரியும். கர்த்தருடைய பார்வையில் அது எது? கொலை. அது மகா கேவலமானது, மகா பிரச்சனைக்குரியது. தேவன் என்னைக்கோ செய்ய வேண்டிய அந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு அதை செய்ய நல்ல தருணம் என்று சொல்லி கர்த்தர் அதை ஸ்ட்ராங் பண்ண விரும்புறாரு. இப்போ சவுல் அந்த திட்டத்தையே
உடைக்கிறான். இன்னைக்கு நம்முடைய பலருடைய வாழ்விலே இதுதான் நடந்திருக்கு. பெற வேண்டிய வெற்றிக்கு பதிலாக நம்முடைய சொந்த கண்களின் இச்சை, மாம்ச இச்சைகளினாலே வார்த்தைகள் அந்த இடத்துல வளருவதற்கு பதிலாக பிசாசின் தந்திரங்களை வளருவதற்கு நாம் இடம் கொடுத்தோம். சவுலுக்கு முன்பாக மிக மிக தெளிவாக சாமுவேல் போட்டு உடைக்கிறாரு. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். வெரி ஸ்ட்ராங் காட். ஒரே வார்த்தையில கேட்டா, நீ செய்தது என்ன? அருமையான தேவச்சனமே, பல காரியங்கள் நாம் வலுவ விட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில எங்கேயோ நம்ம வளர்ந்திருக்க வேண்டியது, எங்கேயோ நாம் தாண்டி போயிருக்க வேண்டிய சூழல். ஒருவேளை வண்டி அதே இடத்துல நின்னா பரவாயில்ல, சரிக்கு ஆரம்பித்த இடத்தை காட்டிலும் பின் தள்ளி பள்ளத்தில் போய் விடுகிறோம். அதைதான் இங்கே சாமுவேல் கேட்கிறார், நீ செய்தது என்ன? You have opposed the word of the Lord. நீ தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து இருக்கிறியே. இங்கே 7வது பாயிண்ட் பார்க்கிறோம். சவுலின் அறியாமை கட்டுகளினாலே சவுல் சோரம் போனான். தேவனுக்கு பிரியமில்லாததை பலிகள் கொடுத்தால் பிரமாதம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு பிரியமில்லாதவைகளை பலிக்கு கொண்டு வந்தான். அது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை அவன் அறிந்தானோ அறியலையோ அவனுக்கு தெரியல. ஆனா பிரியமில்லாததை இப்போ பலிகளுக்கு என்று சொல்லி இவன் மாம்சத்துல திங்க் பண்றான். இவன் கணக்குல என்ன, அது நல்ல ஆடு, அது நல்ல ஒட்டகம், அது நல்ல கழுதைகள், அவன் ஒரு நல்ல ராஜா தான், நல்ல விதமா இருக்கான், நம்ம ஏதாவது அடிமையா பயன்படுத்தலாம். அருமையான தேவச்சனமே, நம்மளை திசை திருப்பிடுவான் பிசாசு. தேவ வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதோ அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பது நமக்கு தெரியும். ஆனா யாரோ சொன்னா எதையோ சொன்னாங்கிற பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ளும் அளவும் நம்முடைய பிரசன்ஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ் ஸ்பிரிட் நம்ம மேல முழுமையா ஆளுகை செய்ய ஆரம்பிச்சோம். அறியாமையின் ஆவி நம்ம மேல முழுமையா ஆளுகை செய்து திசை திருப்பிடுது. இங்கே சவுலின் அறியாமை என்ன, எதனால் சோரம் போனான் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20-21. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாக போய் அமலேக்கியர் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையினாலே சாபக்கீடாக்கும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அருமையான தேவச்சனமே, இங்கே அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. 21வது வசனத்தை நல்லா கவனிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீட்டாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். எங்க வழி விலகிட்டான்? யாரை கண்டு, எந்த சொல்லை கேட்டு வழி விலகினா? ஜனங்களுடைய சொல்லை கேட்டு. இந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்படி யார் பேசினது? தேவன் பேசினார். அண்ணா யுத்தத்தில் வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு இவன் யாருடைய வார்த்தையை கேட்டிருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை 2வது முறை கேட்க வேண்டிய வேலையில தேவன் பிரத்யட்சமாக 3வது வசனத்துல சொல்லிட்டாரு, ஒன்று கூட நீ எடுத்துட்டு வரக்கூடாது, சகலத்தையும். இதுதான் தேவனுடைய திட்டம்.
இப்போ சாபத்தை ஒரு கூட்டமாய் இல்லை எங்க கொண்டு வந்துட்டான்? அவன் தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான் ராஜா. யாருடைய சொல்லை கேட்டு? ஜனங்களுடைய சொல்லை கேட்டு. 8வது பாயிண்ட் பார்க்க போறோம். கீழ்ப்படியாமை அது எதற்கு சமம் என்றால் இரண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனியத்துக்கு சமம். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இரண்டகம் பண்ணுகிற மகன். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுகிறாள், அவன் இரண்டகம் பண்ணுவான். கீழ்ப்படியாத தேவனுடைய வார்த்தைக்கு. அது மாத்திரமல்ல, அவனே ஒரு பில்லி சூனியக்கார மாதிரி. ஏன் தெரியுங்களா? இல்லாதத இருக்கிறபடி செய்ய சொல்லுகிறவனா இருக்கிறான். தேவன் சொன்னது என்ன? கொன்று போட சொல்லி. ஜனங்கள் என்ன சொன்னாங்க? கொண்டு வா. இந்த ஜனங்கள் யாரா? பில்லி சூனியக்காரர்கள். இந்த ஜனங்கள் யாரு? இரண்டகம் பண்ணுகிறவர்கள். இங்கே அருமையான தேவச்சனமே, செவி கொடாமையை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? அவன் முரட்டாட்டக்காரன், அவன் அவபக்தி உள்ளவன், அவன் விக்கிரக ஆராதனைக்காரன். தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கலையோ முரட்டாட்ட குடிச்சுதான் தூங்குறானுங்க சபையில வந்து. அப்படிதானே? சபை எதுக்கு வச்சிருக்குது? வார்த்தைய அப்ப தூங்குறான்னா முரட்டாட்டம் முடிச்சவன். அப்படி இல்ல, கண்ணு சபையத்துல முடிச்சுட்டு இருக்குதோம். மைண்ட் என்ன செய்யுது? அது கன நித்திரைக்கு போயிடும். முரட்டாட்டக்காரன் மாத்திரமல்ல, அவன் அவபக்தி உள்ளவன். பக்தி இருந்தா எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாது, வார்த்தை எனக்கு என்னன்னு கேட்குதுன்னு கேட்டிருப்பான். இப்போ இந்த கீழ்ப்படியாமையும் செவி கொடாமையும் பற்றி 22வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப இங்க உத்தமம் எதை சொல்லுகிறாரு? கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும். இப்ப இந்த ரெண்டே இல்லைன்னா உன் பதில் என்ன? வாசிப்போம் அடுத்த வசனத்தை. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் எதற்கெல்லாம் சரியா இருக்கிறது? அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக இல்லாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அருமையான தேவச்சனமே, எது தேவ பக்தியாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதோ, எது தேவனுக்காக விரோதமாய் இருக்கிறதோ, அதை கர்த்தரே சாமுவேல் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். இப்பதான் அவன் மைண்ட்ல ஆமாண்டவர நான் இரண்டகம் பண்ணிட்டேன், நான் பில்லி சூனியத்துல தள்ளப்பட்டேன். ஏன் பில்லி சூனியத்துல தள்ளப்பட்டேன்றா? இந்த ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டேன். உங்க வார்த்தை பரிசுத்த ஆவி, இவன் வார்த்தை அசுத்த ஆவி. ஒரே தேவன் பேசின வார்த்தையை நான் விட்டுட்டு பலருடைய அவங்க ஒரு ஆலோசனையை சொல்லி எங்க சொல்ல வந்தாங்க பாருங்க. நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தேன். இப்ப சொல்றான், நான் மனிதர்களுக்கு பயந்து பாவத்தை செய்துட்டேன். இந்த 9வது பாயிண்ட். சவுல் மனிதர்களுக்கு பயந்து பாவம் செய்தேன் என்பதை ஒற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24, 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றார். சாமுவேல் ஏதாவது ரெக்டிபிகேஷன் பண்ண முடியுமா? சாமுவேல் ஏதாவது சரி பண்ண முடியுமா சவுலுடைய வாழ்க்கைய? ஆனா கர்த்தர் ஃபைனல் பண்ணிட்டார். அவர் மனம் மாற மனுபுத்திரர் கிடையாது. ஏன்னா எக்ஸ்கியூஸ் எதுக்கோ அதுக்குதான் எக்ஸ்கியூஸ். திட்டத்தை கான்செப்டே மாற்றுகிறவனுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. பாவம் செய்யலாம், இல்லைன்னு சொல்ல, மன்னிப்பாங்க. ஆனா திட்டத்தை உடைச்சு போடுறவன பக்கத்துல வச்சிருப்பாரு ஆண்டவரு. ஏன்னா தேசத்தையே ஆளுகை செய்ய வேண்டிய வேலை. தேசத்தில் இருக்கிற ஒரு குடிமகன் தப்பு செய்தா ப்ராப்ளம் இல்லை. ஆனா பல ஆயிரம் மக்களை நடத்தக்கூடிய ஒரு ராஜா இப்ப தப்பு செய்தா ராஜாவை தள்ளி வேற ஒரு ராஜாவை தான் உருவாக்குவார். 10வது பாயிண்ட், சவுலின் ராஜாங்கம் இப்பொழுது பிடுங்கப்படுகிறது. வாசிக்க கேட்போம். 26, 27, 28. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீ ஸ்ரீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். நல்ல கவனிங்க. கர்த்தர் அவரை என்ன செய்யறது? வெறுமன தள்ளல, புறக்கணித்து. இந்த புறக்கணித்துங்கிற வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சந்ததி சந்ததியா காலி. ஜெனரேஷனல்ஸா இந்த கர்சஸ் மேல ஏறிடும். சாமுவேல் இவைகளை அறிந்தவனாக இருந்தா, சாமுவேல் சவுலை ஃபாலோ பண்ணல. சவுல் ட்ரை பண்றா யாரு கூட போறதுக்கு? சவுல் யார் கூட போறதுக்கு ட்ரை பண்றா? இப்போ சாமுவேல் கூட போறதுக்கு ட்ரை பண்றா. சாமுவேல் அதை கட் பண்றா. அருமையான தேவச்சனமே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப். தமிழ்ல ஐக்கியம் என்று ஒரு சொல் இருக்கு. இந்த பெர்ஃபெக்ட் ஐக்கியத்துடைய சொல் வந்து ஃபெலோஷிப் கிடையாது, இன்னும் வேற. ட்ரெயின்ல போறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். கிரிக்கெட் விளையாட போறீங்க, ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கலாம். ஆனா உண்மையான ஐக்கியம் என்பது என்ன தெரியுங்களா? உங்களையும் கர்த்தரையும் தவிர வேற யாரும் கிடையாது. நீங்களும் கர்த்தரும் தவிர கணவன் மனைவி ஐக்கியம் இருக்க வேண்டியதுதான். That is called as fellowship. கணவன் சொல்றதா நீ செய்யணும்னு என்னைக்கு நீ பின்பற்றிட்டியோ, நீ பில்லி சூனியக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், முரட்டாட்டக்காரர், தேவனுக்கு விரோதமாய் அவபக்தி உள்ளவனாய் மாறுகிற கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதான். நான் இல்லைன்னு சொல்லல. அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பேசுகிறவனா என்று நீ பாரு. நீ மனைவியுடைய வார்த்தையை கேட்க வேண்டியதான். அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அட்டென்டிவ் நேச்சரா தேவனுக்கு இருக்கிறாளா என்று பார். இங்கே சாமுவேல் சவுல் ராஜாவை அசஸ் பண்ணி பார்த்துட்டான். அசஸ் என்ன தெரியுமா? கால்குலேஷன் பண்ணி, இந்த ஆன்சருக்கு இவ்வளவு மார்க், இந்த ஆன்சருக்கு இவ்வளவு மார்க், மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா 20 மார்க். அவன் பாஸ் ஆகல. அந்த பேப்பரை தூக்கி ப்ரமோஷன் லிஸ்ட்ல வைப்பாங்களா, அந்த ஆன்சரை தூக்கி எந்த லிஸ்ட்ல வைப்பாங்க? ஃபெயில் லிஸ்ட்ல வைப்பாங்க. இப்போ சாமுவேல் பாஸ் லிஸ்ட்ல அந்த பேப்பர்ஸ் ஹெட்மாஸ்டர் எடுத்துட்டு போகணும் கர்த்தர்கிட்ட. சவுல் லிஸ்ட் எடுத்துட்டு போவாரா? இவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் போடுங்க சாமி அப்படி எடுத்துட்டு போவாரா? இல்ல அந்த பேப்பர்
இவனை எடுத்து போகும்படி தூண்டினாலும் சவுல் அழைச்சிட்டு போவாரா? உன்னோடு கூட ஐக்கியம் யார் இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் அந்த சொல்லை கேட்டு நடக்கிற உன் கணவனோ மனைவியோ உன் பிள்ளையோ, யூ அசஸ் எவ்ரிவன். இல்லைன்னா நீ கற்றுக் கொடுக்கிறவளா மாறு. மனைவி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளா இருந்தா கணவனுக்கு கற்றுக் கொடுக்கிறவளா மாறு. கணவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனா இருந்தா மனைவிக்கு கற்றுக் கொடுக்கிறவனா மாறு. ரெண்டு பேருமே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனா இருந்தா பகிர்ந்து உங்க வாழ்க்கையை ஓட்டுங்க. உன் குழந்தையை வளர்ப்பதில் நீங்க ரெண்டு பேரும் தேவனுடைய சமூகத்துல ஒன்றா சேர்ந்திருந்து காத்திருந்து உன் மகனுக்கோ மகனுக்கோ சொல்லிக் கொடுப்பாய். ஆனால் அந்த வார்த்தை கொஞ்சம் கூட பேசங்காது. அப்படிதானே? பேசங்குமா அந்த வார்த்தை? கம், ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு நீங்க வாங்க. நீங்களே சமாதானம் இல்லாதபடிக்கு உன் மகனுக்கோ மகளுக்கோ நீ கற்றுக் கொடுப்பாயானால் the spirit of மொரட்டாட்டம் உன் பிள்ளைக்குள்ள இறங்கும். எங்க அப்பா இவ்வளவுதான், எங்க அம்மா இவ்வளவுதான், இவளை இப்படி ஏமாத்தணும், அவனை அப்படி ஏமாத்தணும். இப்ப யார் முரட்டாட்டம் உள்ளவங்களா மாறா? நம்ம சந்ததி. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கும் அந்த வேத வசனத்தை. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இல்லாதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். இந்த புறக்கணிப்பு தான் the spirit of separation. The spirit of separation. இப்போ சவுலுக்காக பரிந்து பேசுகிற, அபிஷேகம் பண்ணுகிற, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அப்பழுக்கு பிசக்கில்லாமல் சொல்லுகிற சாமுவேல் அந்த ராஜாவுக்கு துணையாய் நின்றவன் இப்ப என்ன செய்யறான்? நான் இனிமேல் உங்களோட இருக்க மாட்டேன், என் பின்னாடி நீ வராத, உன் பின்னாடி நானும் வரமாட்டேன். ஏனென்றால் கர்த்தரே உன்னை புறக்கணித்த பிற்பாடு நான் உன்னோட இருக்க மாட்டேன். அருமையான தேவச்சனமே, சவுல் கர்த்தரை எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுகிற அனுபவங்களை நாம் பார்க்க வேண்டும். 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். இப்போ அருமையான தேவ ஜனமே, சவுல் தேவனை உணர ஆரம்பிக்கிறார். ஐயோ, சாதாரண தேவன் அல்லையே, அவர் ஜெயபலமானவர், பொய் சொல்லுகிறதும் இல்லை, சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவரும் இல்லை, அவர் மனம் மாற மனுஷன் இல்லை. மிக விசேஷித்த குணாதிசயம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். கீழ்ப்படிந்தா அதனுடைய ஆசீர்வாதம் வேற, கீழ்ப்படியல்னா அதனுடைய சாபமே வேற. புறக்கணிப்பின் ஆவி சந்ததி சந்ததியாக வந்துருமே. அருமையான தேவ ஜனமே, இங்கே 12வது பாயிண்ட்ல அவர் சொன்ன வார்த்தை வாசிக்க கேட்போம். 30வது வசனத்துல, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இங்கே சவுல் சொல்லுகிறது நாம் பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்போது சாமுவேல், அவர்தான் இப்போ கர்த்தரை புரிந்து கொண்டு
பாவம் செய்ததை ஒத்துக்கொண்டு மறுபடியுமாக சவுல் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். ஆனா தீர்க்கதரிசி ஆண்டவரை பத்தி என்ன சொன்னாரு? அவர் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, 13வது பாயிண்ட்ல தேவனின் வார்த்தையை இப்ப சாமுவேல் நிறைவேறும்படி செய்தார். சாமுவேலை கொண்டு நிறைவேற்றுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தவறவிட்டது சவுல். அருமையான தேவஜனமே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நீ செய்யலனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேற யாரையோ கொண்டு தேவன் செய்திருவாரு. இப்போ சாமுவேலை கொண்டு தேவ திட்டம் நிறைவேறப்படுகிறது. வாசிக்க கேட்போம். 32, 33, 34. பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவளாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். அருமையான தேவ ஜனமே, அமலேக்கியர் மொத்தமாக கொன்று போடப்பட வேண்டும். ராஜாவுக்கு முன்பாக ஒரு குழந்தைக்கு தாய் இல்லாமலும், தாய் இருந்தா தாய்க்கு குழந்தை இல்லாமலும் கொன்று போட்டது. ஆனா ராஜாவை மாத்திரம் சவுல் ராஜா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அழைத்து கொண்டு வருகிறார். ஆனா தேவனுடைய திட்டம் உன் ஆதாயத்துக்கு பார்க்காத, எனக்கு என்ன தேவை என்பதை நான் உன்னை கொண்டு செய்ய நினைச்சிட்டு இருக்கிறேன். உனக்காக நீ செய்வாயானால் உன்னிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகமோ, உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களோ, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜாங்கத்தின் பவர் புடுங்கப்படும். நான் மற்றவனை போல மனுஷனை போல அல்ல, நான் மனம் மாற மனு புத்திரன் அல்ல என்பதை சொல்லி வாக்குரைத்த தேவன் அங்கே சாமுவேலை கொண்டு எந்த ராஜாவை எந்த நோக்கத்துக்கு நீ வச்சிருந்தையோ, உன் நோக்கத்தை காட்டிலும் என் நோக்கம். ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயோ? முடியாது. எனக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்பதை. அதனால்தான் அமலேக்கிற டோட்டல் வாஷ் அப் பண்ணுவதற்காக நான் வச்சிருக்கிறேன். ஆனா ராஜாவை கொண்டாந்து பத்திரப்படுத்திருக்கிறியே. சவுல் என்ன நினைச்சிருப்பா? இந்த ராஜாவை நமக்கு போட்டு வச்சுக்கணும்னா பின்னாடி உதவும். அவரை கொண்டு போட்டா நமக்கு என்னங்க லாபம் இருக்கு? ஒரு 6 மாசம் ஜெயில வச்சுட்டு இந்த மீட்சி போன ஆடு மாடு சில ஜனங்களை விட்டாம வச்சிருக்குமே, அந்த ராஜாவோட அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சோம்னா நமக்கு எதனா கொடுப்பான். ஆனா தேவ திட்டம் அதல்ல. அதே ராஜாவை சவுல் மூலமாய் செய்யப்பட முடியாததை தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாய் அழைத்து வந்து தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டது. கடைசியாக 14வது பாயிண்ட், கர்த்தர் மனஸ்தாபத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். அந்த மனஸ்தாபத்தின் மூலமாக என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. என்னாச்சு? யார் அபிஷேகம் பண்ணாரோ அவரே அந்த ராஜாவை போய் பார்க்க முடியாத நிலை. வாசிப்போம். இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். சவுலுக்கு மாத்திரம் ஒரே ஒரு உள்ளத்துல ஒரு ஆசை, நம்ம அபிஷேகம் என்னதான் மனுஷன் இல்லையா? மனஸ்தாபப்பட்டதை குறித்து சவுலுக்குள் உள்ளத்தின் ஆழத்துல துக்ககரமான சூழ்நிலை இருந்தது. அருமையான தேவஜனமே, இப்போ
இன்னும் 2 சம்பவங்கள் இதற்கு நம்ம பார்க்கணும். ஒன்று, தியாலஜிக்கலா இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டில் என்னவாக உரைக்கப்பட்டிருக்கு, நடமாடுகிற தோராவாக இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார். 2 வசனத்தை எழுதி போட்டேன், நீங்க வீட்டுல பாருங்க. இப்ப வசனம் என்ன? இவைகளுக்கெல்லாம் தேவனின் குறிப்பு. இதுதான் தியாலஜிக்கல் பாயிண்ட். இதுல வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 15 23 வரையில் தியாலஜி தேவனின் குறிப்பு. இப்ப இயேசு இதை என்ன சொல்றாரு? இதற்குண்டான பதில் இயேசு என்ன சொல்றாரு? அவர் சொல்றது என்னன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 சொல்றாரு. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்தை கொண்டு நாம் கற்றுக்கொள்ளுதலை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்கு தத்தமான இந்த வேத வசனம் சபலை கொண்டு, சாமுவேலை கொண்டு கர்த்தருடைய திட்டங்களை இந்த 2021ஆம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதியிலும் உங்களுடைய வார்த்தைகள் தான் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு அட்டென்ஷன், செவி கொடுத்தல் மற்றும் ஷமா என்று சொல்லி கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். இந்த பிரியமாய் இருப்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண வாக்கு தத்தங்களின் சுதந்திரவாளியாக நாங்கள் மாற முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் மாறாக மனிதனுடைய முகஸ்துதியோ அல்லது மனிதனை முகஸ்துதி செய்வதிலோ திருப்தி செய்வதிலோ அல்ல என்பதை குறித்தும் கர்த்தராகிய தேவன் ஒரு ராஜா தள்ளிவிடப்பட்டதை குறித்து உம்முடைய வேத வார்த்தையினால் கற்றுக்கொள்ளும்படி கொடுத்த தயவுகளுக்காக கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. துதி கனமகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.